शांति शांति शांति। ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। हरि ओम। எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பெயர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்க்கையும் அந்த அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இந்த உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வர இருக்கக்கூடிய செப்டம்பர் 21, 2025 முதற்கொண்டு செப்டம்பர் 27, 2025 வரைக்கும், அதாவது தமிழ்ல சொல்லணும்னாக்கா புரட்டாசி 5 புரட்டாசி 11 வரைக்கும் இருக்கக்கூடிய வார பலன்களை 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க இருக்கின்றோம். இந்த மாதத்திற்கு செப்டம்பர் நம்ம சொன்னாலும் கன்னியா மாதம் வருஷ ருது அப்படிங்கிறதா இதற்கு பெயர். இப்போ இந்த வாரத்தினுடைய விசேஷங்களை ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ள பார்த்துட்டு நம்ம பலன்களுக்கு போயிடலாம். முதல்ல எடுத்த உடனே புரட்டாசி 5 ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி சர்வ மகாலய அமாவாசை அன்றையோட அந்த பித்ருபக்ஷமானது நிறைவு அடைகிறது. சரி, அடுத்த நாள் ரொம்ப விசேஷம். 22/9/2025 புரட்டாசி 6ஆம் தேதி திங்கட்கிழமை நமக்கு நவராத்திரியினுடைய உற்சவமானது ஆரம்பிக்கிறது. இந்த நவராத்திரி சாரதா நவராத்திரி அப்படி என்று சொல்லப்படுகிறது. இது ஆக்சுவலி இந்த வருஷம் முன்னாடி வந்துடுச்சு. எப்பவுமே இது வருஷ ருத்து முடிஞ்சு சரத் ருத்து ஆரம்பிக்கும் போது வரும், அக்டோபர்ல வரும். இந்த தடவை கொஞ்சம் முன்னாடியே வந்துவிட்டது. இந்த நவராத்திரி அப்படிங்கிறது சண்டிகா பரமேஸ்வரியாக அம்பிகை லலிதாவாக்கப்பட்டவள் வழிபடப்படுகிறாள். இந்த நவராத்திரியினுடைய விசேஷங்களை நான் தனியாக ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கேன். அது தனியாகவே பதிவிடப்பட்டிருக்கிறது. நவராத்திரியினுடைய சூக்ஷ்மம் என்ன, ரகசியம் என்ன, நம்ம எப்படி எல்லாம் பூஜை பண்ணினா டைமே இல்லைன்னாலும் அது எப்படி பண்ணலாம், அதாவது இந்த நவராத்திரியினுடைய அற்புதம் என்ன அப்படின்னா, அதாவது பலமே வாழ்க்கை, பலகீனமே மரணம். இது யாரு சொன்னது? விவேகானந்தர் சொன்னது இல்லையா? இதே கோட்பாடு. பலம் உண்டாக்கி கொள்வது எப்படி, நம்முடைய மனம் புத்தி பிறகு ஆத்மா இவைகளை எப்படி பலம் அடைய செய்வது, அதே போல நம்முடைய மனம் புத்தி ஆத்மா சரீரம் இவைகளை எப்படி பலமுடைத்ததாக மாற்றுவது அப்படின்னா அதுக்கு பெரிய துணை என்பது சக்தி வடிவமாகிய அம்பாள். இந்த பூஜைகளை சக்தி பூஜைன்னே சொல்லி பெங்கால்ல ரொம்ப எல்லா த்ரூஅவுட் இந்தியாவில், கொல்கத்தாவில் தனியாக அதுக்கு பூஜையே நடக்கிறது, பெங்கால் ஃபுல்லுமே. அதே போல நம்முடைய சவுத்துலையுமே குழு வைத்து ரொம்ப ஒரு விமர்சையாக. ஆனா என்ன, இதனுடைய அருமையானது எல்லாருக்கும் போய் சேரலை. எல்லாருமே நவராத்திரியை கொண்டாடலாம். அது வயது பேதம் இல்லை, அல்லது ஈவன் அதாவது நம்ம என்ன சொன்ன மத பேதம் கூட கிடையாது. ஏன்னா சக்தியினுடைய அமைப்பு அது, அதனுடைய சூக்ஷ்மங்கள்லாம் நான் தனியா அந்த வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள். ஏதாவது சந்தேகமாக இருந்தால் எனக்கு மெயில் பண்ணுங்கள். மெயிலில் தான் நிறைய பேர் பண்றீங்க, இருந்தாலும் இன்னொரு முறை சொல்லிடுறேன், மெயிலில் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம வீடியோ போடலாம். அதாவது ஜோதிடம் அப்படிங்கிறது நம்முடைய வேதத்தினுடைய ஒரு அங்கமே. அதனால வேதத்தினுடைய படைப்பு கிஃப்ட். அதே போல மற்ற இந்த பூஜை புனஸ்காரங்களும் நம்முடைய, அதாவது இதெல்லாம் இப்பொழுது சயின்டிஃபிக்கா லலிதா சகஸ்ரநாம பாராயணம் பண்றதுனால நம்முடைய பிரெயின்ல எப்படியெல்லாம் மாறுபாடு வருகிறது, ஒரு தியானம் பண்ணி ஆல்பா நிலையை அடையிறத போலவே இந்த லலிதா சகஸ்ரநாமத்திலையும் அந்த நிலையை அடையலாம். அது இல்லாம அபரிமிதமான சக்திகள் உண்டு. அதனால லலிதாம்பிகையே சண்டியாக வழிபடப்படுகிறாள். அந்த நவராத்திரியினுடைய முதல் நாள் இது. இந்த முறை நவராத்திரி என்பது 9 ராத்திரிக்கு பதிலாக 10 இரவாக மாற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாற்றி புரிந்து கொள்வதில்லை, திருத்தியாங்கிறது ஒரு திதி 2 நாட்கள்ல வந்துடுது. அதெல்லாம் உங்களுக்கு அந்த இதுல வீடியோல நான் விளக்கி சொல்லி இருக்கின்றேன். 10வது நாளை நாம் விஜயதசமி என்று கொண்டாடுகிறோம். இது இந்த முறை 11ஆம் நாளாக வருகிறது. சரி, அடுத்தது 25/9 வியாழக்கிழமை
9ஆம் தேதி புரட்டாசி மாத சதுர்த்தி. அது வந்து சதுர்த்திங்கிறது நவராத்திரியில 4வது நாள் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக வருகிறது. பிறகு 27/9/2025 11ஆம் தேதி புரட்டாசி 11ஆம் தேதி சனிக்கிழமை. இது ஒரு முக்கியமான அமைப்பு. உபாங்க லலிதா விரதம் அப்படின்னு சொல்லி இது பஞ்சமி என்று வருது. லலிதா பஞ்சமின்னு பேர் இருக்கு. அதாவது நவராத்திரியில 9 நாட்களும் நம்மளால வந்து விரதம் இருந்து ஒரு சீரியஸா தொடர்ந்து நம்ம வந்து பூஜை பண்ண முடியல அப்படின்னா இந்த ஒரு நாள்ல உபாங்க லலிதா விரதம் அப்படின்னாலே அது பெரிய ஒரு சப்ஜெக்ட். அது தனித்தனியா வீடியோ நம்ம போடுவோம். இருந்தாலும் சுருக்கமாக சொல்லி விடுகிறேன். பஞ்சமி என்று லலிதாவுக்கு முற்றிலும் அதாவது வந்து நீர் உபவாசம் இருந்து லலிதா சகஸ்ரநாமம் மட்டுமே சொன்னா போதும். சிம்பிளா சொல்லிடுறேன். லலிதா சகஸ்ரநாமம் மட்டுமே சொன்னாலே போதும். என்டையர் நவராத்திரியினுடைய பூஜை செய்வதற்குண்டான பலன்கள் நம்மால் அடையப்படும். அதனால இன்றைக்கு ரொம்ப முக்கியமான நாள். அவ்வளவுதான். இந்த வாரத்தினுடைய விசேஷங்கள் இவ்வளவுதான். சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்னு கேட்டா மகரம், கும்பம், மீனம். ஒரு நாள் வந்து அஸ்வினிக்கு இருக்கிறது. அதை நம்ம போக போக பார்த்துடலாம். சரி, இப்போ பொதுவான பலன்களை பார்ப்போம். முதல்ல நான் என்ன சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை குறிப்பாக முதல் நாள் கேத்துவும் சந்திரனும் கிட்டத்தட்ட பக்கத்துல இருக்கிறார்கள். ரைட்டா? அது வந்து நமக்கு வந்து அமாவாசை வருகிறது. இருந்தாலும் கேத்துவும் கூடவே இருக்கிறார். அப்படிங்கும்போது பெரிய பெரிய முடிவுகளை எடுக்கிறதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அதாவது புத்தி வந்து கன்ஃபியூஷன் ஆகிடும். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் தவறாக போவதற்கு சான்சஸ் உண்டு. பெரிய முடிவுகள், பிசினஸ் முடிவுகள், அதாவது வந்து ஒருத்தர்கிட்ட நம்ம இவ்வளவு கொடுக்கலாமா, வாங்கலாமா, கடன் கேட்கலாமா, அல்லது வந்து நம்ம வந்து வாழ்க்கை நிமித்தமான முடிவுகளை எடுப்பது, அதாவது லவ் ப்ரப்போஸ் பண்றது முதற்கொண்டு பெண் மாப்பிள்ளை தேடுவதற்குண்டான ஜாதகம் பார்ப்பது முதற்கொண்டு, இப்போ வாழ்க்கையினை பற்றின அதே போல பிசினஸை பற்றின எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். குழந்தைகள் வந்து அதாவது அன்றைக்கு உங்களை பார்ப்பதற்காக, அது சண்டே இல்லையா, அவர்கள் வந்து வெளியில படித்தா அன்றைக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னா ஒரு நாள் வேண்டான்னு சொல்லிடுங்க. ஒரு வாரம் வந்து நம்ம போஸ்ட்போன் பண்ணிடலாம். படிப்பு நிமித்தமாகவும் எந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். முடிவு எடுக்கலாம், ஆனா அது கன்ஃபியூஷனா போயிடும். அதுதான் மறுபடியும் அந்த முடிவை நாமே வந்து மாற்றக்கூடிய வகையில் அமைந்துடும். அதனால இந்த முதல் நாள் அப்படி. அடுத்த நாள் வந்து கடன் கொடுக்கவோ வாங்கவோ கூடாது. இந்த 2 நாள் இதுல பொறுமையா பார்த்துக்கணும். மற்றபடி சூரியனும் புதனும் சந்திரனும் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால இந்த ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு புதிதாக வேலை வாய்ப்பு தேடுவது, வேலை மாற்றுவதற்குண்டான யோசனை செய்வது, வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வது, அதாவது ஞாயிற்றுக்கிழமை தவிர வெளியூர் பிரயாணங்கள்ல ரொம்ப சக்சஸ். பிசினஸ் ரீதியான அத்தனை பிரயாணங்களும் நல்ல சக்சஸ்ஃபுல்லாகும். சனியினுடைய பார்வையில் சனி 12ஆம் இடத்துல வக்கரம் பெற்று இருக்கிறார் இல்லையா, காலபுருஷ தத்துவத்திற்கு. அதனால கொஞ்சம் வந்து தந்தை மற்றும் தந்தையினுடைய பிசினஸை பார்ப்பவர்கள் மட்டும் கொஞ்சம் சண்டை வராம அவர்கிட்ட சொல்லிட்டு பார்க்கணும், சொல்லிட்டு பண்ணணும். அவ்வளவுதான். பிறகு லவ் ப்ரப்போஸ் பண்றத நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா பொறுமையா தவறாக உணர்ந்து கொள்ளாத அளவுக்கு நீங்க பண்ணணும். இதுதான். பெண் குழந்தைகளுக்கு படிப்பில் இந்த வாரம் கொஞ்சம் வந்து மந்தமாக இருக்கக்கூடிய சான்சஸ் உண்டு. ஹெல்த் வைஸும் சைக்கலாஜிக்கலாகவும் நம்ம ஃபிட்டாக வைத்துக் கொள்ள வேண்டியது நம்ம கடமை. ரைட். முக்கியமாக இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு குழந்தை பிறந்தால் அம்பிகைக்கு நம்ம ஒரு சாரி வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு கொடுக்க வேண்டும். குங்குமமானது 1 கிலோ குங்குமம் வாங்கி அர்ச்சனை பண்ணுவதற்கு கொடுத்து விடுங்கள். அல்லது 100 கிராம் வாங்கி கொடுத்தாலும் போகிறோம். அது 1 கிலோ நான் எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, அது வந்து அந்த மாதம் முழுவதுமே அந்த கோயிலில் போயிடும். நான் பெரிய கோயிலாக இருந்தால் ஒரே நாளில் முடிச்சுடுவாங்க. இதனால 1 கிலோ வாங்கி கொடுத்துட்டோம்னா அந்த சுக்கிரன் கேத்துவனுடைய அந்த தோஷமானது நீங்குகிறது. அது பெண் குழந்தையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக நம்ம பார்த்துக்கணும். சரி, இப்போ தனித்தனி பலனுக்கு போயிடுவோம். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய புதாதித்ய யோகம் என்பது உங்களுக்கு முக்கியமாக வேலை தேடுவதிலும், புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதிலும், கடனை பெறுவதிலும், பிறகு புதிதாக ஒரு தொழில் தொடங்குவதிலும் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கிறது. மெயினாக வந்து இன்னும் கூட நான் சொல்லிடுறேன், உங்களுடைய இந்த முதல்ல அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சனிக்கிழமை உங்க 2 பேருக்கு அஸ்வினி பரணி இந்த 2 பேருக்கும் வந்து சந்திராஷ்டமம் வருகிறது. அந்த ஒரு நாள் தவிர அந்த ஒரு நாளில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஷேர் பண்ண வேண்டாம். மற்றபடி ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு
வரவு இருக்கிறது. முதல் 2 நாள் தவிர நீங்கள் பெண் மாப்பிள்ளை பார்க்கறதெல்லாம் தாராளமா பண்ணலாம். நவராத்திரியினுடைய மகிமையை நீங்கள் சிறமேற்கொண்டு, ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல கேதுவுடன் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கும்போது இது அம்பிகையினுடைய அருளே. அதனால ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாசக்தியை நமஹ. இது வந்து ஒரு ஜெனரல் மந்திரம். எல்லா அம்பிகைகளுக்கும் உண்டான ஒரு மந்திரம் இது. அது துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதினு சொல்றோம், இல்ல அகிலாண்டேஸ்வரின்னு சொல்றோம், இல்ல நம்ம வாராகி சொல்றோம், ராஜமாதங்கி சொல்றோம், தசமகா வித்யா சொல்றோம். தசமகா வித்யானா 10 அவதாரம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அம்பிகையினுடைய அந்த 10 அவதாரங்கள் போன்ற. அதுல வந்து நீங்க காளி, தாரா, ஷோடசி, பைரவி, சின்னமஸ்தா, பிறகு துகுமாவதி, அதன் பிறகு பகலாமுகி, மாத்தங்கி, கமலாத்மிகா அப்படின்னு சொல்றது. இப்போ இத்தனை புவனேஸ்வரியும் சேர்த்துக்கோங்க, 10 ஆயிடுது இல்லையா? அத்தனை அம்பிகைகளுக்கும் ஒரே மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாசக்தி நமஹ. மேடராசிக்காரர்கள், அதிலும் குறிப்பாக அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்கள் இதை வந்து பயன்படுத்துங்கள். உங்களுக்கு அபரிமிதமான செல்வமும் செல்வாக்கும் வேண்டுமா? இந்த நவராத்திரியில இந்த மந்திரத்தை ஃபுல்லா சொல்லுங்க. இந்த வாரம் முழுமைக்கும் சொல்லுங்கள். ஏனென்றால் 5ஆம் இடத்தில் காலபுருஷ தத்துவத்தினுடைய 5ஆம் இடம் உங்களுக்கு 5ஆம் இடமாகவே அமைந்து, அதுல கேத்து உங்களுடைய நட்சத்திரத்துல வந்து நட்சத்திர பரிவர்த்தனை சுக்கிரன் கேத்துவனுடைய நட்சத்திரத்துல, கேத்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பயன்படுத்துங்கள், மந்திர சித்தியை அடையுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த வாரம். மற்ற எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும். பிஸ்னஸ்ல நல்ல ஒரு வருமானம் இருக்கிறது, வாய்ப்புகள் எல்லா பக்கமும் புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இந்த சுக்கிரன் நன்மையை பண்ண இருக்கிறார். 2க்கும் உண்டான வருமானத்தில் வந்து நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. கல்வி ஸ்தாபனங்கள்ல வந்து ஒர்க் பண்றவங்களுக்கும் சரி, நிர்வாகிகளும் சரி, அதே போன்று அதனுடைய எம்டி முதலாளிகளும் சரி நல்ல பயனை அடைவார்கள். கம்யூனிகேஷன்ஸ் மெயினா ராகு நிமித்தமான கம்யூனிகேஷன்ஸ், ஏஐ, ரொபாட்டிக் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் மேனுஃபேக்சரிங், பிளாஸ்டிக் சமாச்சாரங்கள், இது அத்தனையுமே லாபம் உண்டு. இந்த வாரம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு கேட்டா, வெளியில போகும்போது நம்ம அதாவது ஒரு செலவு பண்ணோம்னாக்கா அது பெரிய செலவாக மாறாம பார்த்துக்கணும். அதாவது இவ்வளவுதான் அதுக்கு அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகணும். ஒண்ணு. இன்னொன்று, வஸ்திர தானம் கொடுப்பது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண் குழந்தைகளுக்கு வஸ்திர தானம் கொடுங்க. ஏனென்றால் நவராத்திரி காலமாக இருக்கிறது. அதுவும் சிறு குழந்தைகளுக்கு, அதாவது 2, 3, 4 அந்த வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சொல்லுங்க. ஒரு லட்சுமிகரமான தெய்வீகமான வாரம் மேஷராசிக்காரர்களுக்கு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அன்னை லலிதாம்பிகையே. ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் வந்து சண்டையில வந்து யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை. ஆனா சண்டைக்கு போகாதீர்கள். ஏன்னா சண்டை வந்து நம்ம அந்த பயமுறுத்ததோட போதும். நம்ம வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு சண்டைக்கு போனோம்னா நமக்கு டைம் வேஸ்டா போயிடும். ஆமாம், சரி. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு வண்டி வாங்குறதோ, வாகனம் விற்பதோ, அல்லது நிலபுலன்களை போய் பார்ப்பதோ, அல்லது மாப்பிள்ளை பெண் வீட்டாருக்கு போகுது. அமாவாசை இன்றைக்கு நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. ஆனா அது பண்ணக்கூடாது. அமாவாசை என்பது சில விஷயங்களுக்கு நல்ல நாள், எல்லா விஷயங்களுக்கும் அல்ல. இருந்தாலும் அன்னைக்கு மாப்பிள்ளை வீடு பெண் வீடு பார்க்கறதோ, அல்லது புதிய வீடு மாறுற வீடு பார்க்கறதோ போக வேண்டாம். சரி. ஆனாலும் இந்த வாரம் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல புதாதித்ய யோகமானது ரொம்ப அழகாக இருக்கிறது. ஆமா, என்ன கிடைக்கும் அதனாலன்னு கேட்டா, படிப்பு நிமித்தமான எல்லா கிளிஷ்டங்களும் தடைகளும் தூர விலகி ஓடியே போயிடும். ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். பிறகு நீங்க நினைச்ச அந்த ஒரு டெஸ்டினேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நான் இந்த இடத்துல வேலை செய்யணும் அப்படின்னாக்கா அந்த இடத்துல செய்யணும். நல்ல ஒரு ஒர்க்ல ஒரு சந்தோஷமானது வரும். ஆனால் வீடுகளில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன நச்சு முச்சு வீட்டில் இந்த வேலை சரியில்லை அந்த வேலை சரியில்லை, திடீர்னு, அதாவது நான் என்ன சொல்றேன்னா எலக்ட்ரானிக் விஷயங்கள். திடீர்னு பார்த்தா ஃப்ரிட்ஜ் வேலை செய்யாது, திடீர்னு பார்த்தா கிரைண்டர் ஓட செய்யாது, மிக்சி, அல்லது லைட்ல ஏதாவது கோளாறு, மோட்டர்ல ஏதாவது கோளாறு, இந்த மாதிரியான விஷயங்கள். முக்கியமாக கிணற்று விஷயங்கள் அல்லது மோட்டர், அது வாட்டர் மோட்டர் விஷயங்கள், டேங்க்ல இந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் வீட்டில் ஏதாவது ஒன்று போனால் ஒன்று வர மாதிரியே ஒரு தோற்றம் இருக்கும். அது பெருசா ஒன்றும் பாதிப்பு இல்லை, இருந்தாலும் அதில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, பிசினஸ்க்கு மேனுக்கு வந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை, பிறகு புதன், வியாழன், வெள்ளி, இந்த 3 நாட்களுமே நீங்க கொஞ்சம் பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். அதுவும் இல்லாமல் ஃபினான்ஷியலா டீல் பண்றது
வேண்டாம். 7ஆம் இடத்துல சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய, ஏனென்றால் செவ்வாய் என்பவர் 12க்கு உண்டானவர், இவர் வந்து 3க்கு உண்டானவர் யாரு, சந்திரன். அப்படிங்கும்போது அவர்கள் 6ஆம் வீட்டில் இருக்கும்போது பெரிய ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து அன்னைக்கு வந்து டெசிஷன் எடுக்காம இருக்கிறது நல்லது. அதுதான் 4 நாட்கள், ஞாயிறு, புதன், வியாழன், வெள்ளி, அதை மட்டும் நீங்க பார்த்துக்குங்க. மற்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சௌமியமாக அழகாக இருக்கிறது. இது வந்து சௌமியமான ஒரு வாரம் தான். லவ் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள், பிறகு பெண் வீட்டார், மாப்பிள்ளை வீட்டார் இவர்களுக்கு வந்து பார்க்கறது, திடீர்னு கல்யாண யோகம் ஏற்படுவது, புதிய ஜாப் கிடைப்பது, பெண்களுக்கு கொஞ்சம் வயிற்று சம்பந்தப்பட்ட அல்லது அவர்களுக்கு அந்த மந்த்லி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் இடக்கு இருக்கிறது, அதாவது கொஞ்சம் சிரமங்கள் இருக்கிறது. சண்டை போட வேண்டாம்னு ஆரம்பிச்சிட்டேன் நான். அதுவும் குறிப்பாக சகோதரர்களிடம் சண்டை போட வேண்டாம். அதே போல அம்மாவிடமும் சண்டை போட வேண்டாம். இந்த 2 உறவுகள் தான். அப்பாவோட உறவு ரொம்ப ஜம்முன்னு இருக்கிறது. இதுல சூரியன் சனி பார்த்து இருக்கிறதுனால அமாவாசை அன்று முதல் நாள் அன்று ஒரு கோயிலுக்கு போயிட்டு, சிவன் கோயிலுக்கு போய் ஒரு அபிஷேகம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பித்திருக்களினுடைய ஆசீர்வாதம் நிறைய கிடைக்கும். எழுந்த உடனே இந்த இந்த வேலையை பண்ணிடுங்க. அதாவது ஸ்நானம் பண்ணிட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. வருமானம் நிறைய உண்டு. இந்த வாரம் வந்து கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் உண்டு. ஆனா ஷேர் வந்து ரொம்ப பெருசா வாங்கி விற்கணும்னு இல்லை, ஒரு முன்னேற்றம் இருக்கிறது. வெளியூர் பிரயாணங்கள்ல வந்து நல்ல ஒரு லாபங்கள் இருக்கிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அதாவது பெண் குழந்தைகளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ், கொஞ்சம் ஒரு இல்னஸ் இருக்கிறது. ஆனாலும் கூட அவர்களுக்கு நல்ல ப்ராக்ரஸ் இருக்கு. வாய்ப்பு, படிச்சதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கிறது, ஒரு புதிய மைல்கல்லை அடைவது. தாத்தா பாட்டியினுடைய விஷயத்திலையும் சந்தோஷம் உண்டு. அம்மாவோட கொஞ்சம் சிரமங்களோட, அதுவும் பெண் குழந்தைகளுக்கு வந்து அம்மாவுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் ஆகாது, அது கொஞ்சம் பிரச்சனை உண்டு. சகோதரர்களில் வந்து இளைய சகோதரன் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு மனக்கசப்போ அல்லது ஏதோ ஒரு கேப் இருக்கும். கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவர்களுக்கு இது ஒரு நல்ல வாரம். உங்களுக்கு வேண்டிய இடத்துல உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதோ, ப்ரமோஷன் கிடைக்கிறதோ உண்டு. நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய வாரம் இது. வந்து மகாவிஷ்ணுனுடைய கட்டாட்சத்தை கொடுக்க வாரம் அப்படிங்கிறதுனால இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலுக்கும் மற்ற நாட்கள் அத்தனைக்குமே வந்து விஷ்ணு கோயிலுக்கும் சென்று லக்ஷ்மியையும் சேர்த்து வழிபடுங்கள். இது வந்து உங்களுக்கு திருமணம் ரொம்ப நாள் ஆகாதவர்களுக்கு டக்குன்னு திருமணம் வந்து நடைபெறக்கூடிய யோகம் கொண்ட வாரம். மிதுன ராசியில மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு வந்து முக்கியமாக வெளியூர் வெளி மாநிலங்கள் பிரயாணங்கள் போகும்போது, குடும்பத்தோட போகும்போது செலவு வந்து கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஆனால் சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஆனால் தனியாக பெண்களுடன் போவது, பெண் குழந்தைகளுடன் போவது, ஒரு லவர்ஸ் 2 பேரும் வந்து சேர்ந்து போறது, அது 2 வீலர்ல வந்து யாருக்கும் தெரியாம, அது வீட்டில் யாருக்கும் தெரியாமங்கிறது, நம்மளை போவே அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் யாருக்கும் பண்ணாம போறது, ஒரு லாங் ட்ரிப்பு போறது, ஆள் அரவமற்ற இடத்துக்கு போறது வேண்டாம். அது தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத விஷயங்கள் அதுல வந்து பிரச்சனையாகும். முக்கிய ஆற்றோரம், நதியோரம் அல்லது நீர்வீழ்ச்சிகள், கடலோரம், இதுல வந்து இந்த இளம் தம்பதியினர், இவன் திருமணம் ஆயிருந்தாலும் கூட இளம் தம்பதியினர் வந்து ரொம்ப இதா போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம அதாவது குளிக்கணும்னு அவசியம் இல்லை, போனா பார்த்துட்டு வர வேண்டியதுதான். அந்த மாதிரி பண்ணிக்கிடுங்க. ஏன்னா இது முக்கியமான விஷயம், அதனால முதல்ல சொல்லிட்டேன். கல்வியில் முன்னேற்றம், கல்வியில் சாதனை, விளையாட்டில் வந்து வெற்றி, பிசினஸ் ட்ரிப் அத்தனையிலுமே ஜெயிப்பு, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இதுல எல்லாத்துலேயுமே வந்து எதிராளி துவம்சம் ஆகி விடுவான். அதாவது நம்ம எதிராளியை வந்து காலி பண்ணணும்னு இல்லை, அவனுடைய எனிமிட்டியை போக்கிட்டாலே போதும். அதனால அதெல்லாம் நடக்கக்கூடிய வாரம், கௌரவமான வாரம். மிதுன ராசிக்கு வந்து குரு வந்து இங்க மேல உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஒரு அசௌகரியங்களை, உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு அசௌகரியங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் இப்ப தன்னுடைய நட்சத்திரத்துக்கு வந்துட்டார், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராகு ஆனால் இன்னும் கூட அவர் குருவனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால வெளியூர் போனா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரியும், வீட்டுக்கு வந்துட்டா கொஞ்சம் வந்து சங்கடத்தோட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்க தான் செய்யுது, இருக்கும். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீர்கள். இளைய சகோதரர்கள் லாபம் உண்டு, ஃபினான்ஸ் செய்பவர்களுக்கு நிறைய லாபம் உண்டு, கல்வி ஸ்தாபனங்கள்ல வந்து நிறைய முன்னேற்றம் உண்டு, சட்ட படிப்பு படிப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு, லா பிராக்டிஸ் பண்ணுபவர்கள்,
நீதிபதியாக வர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நீதிபதியாக கூடிய ஒரு யோகமானது இந்த வாரம் கிடைக்கப்படுகிறது. காதல் விஷயத்துல கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுகிறது. பிறகு நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்து கொஞ்சம் சுமூகமான இந்த வார கடைசியில சுமூகமான ஒரு உறவு ஏற்படும். வருமானம் கொஞ்சம் வந்த வருமானம் செலவாகி கூடக்கூடிய ஒரு அமைப்பு. வர்ற வருமானம் கையில நிக்கலையே அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். சொத்துக்களினுடைய வரவு இருக்கு. லேண்ட் லிட்டிகேஷன்ஸ் எல்லாம் கிளியர் ஆகக்கூடிய அமைப்பு. வீடு மாற வேண்டும் அப்படின்னாக்கா இந்த வாரம் நீங்கள் யோசனை பண்ணி ஞாயிற்றுக்கிழமை முடிந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரம். எதுல பப்ளிக்ல ஒரு நல்ல கான்டாக்ட்ஸ், ஒரு நல்ல நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய, பிரயாணங்கள்ல வெற்றி அடையக்கூடிய, பிசினஸ்ல புதிதாக கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய, ப்ராஜெக்ட் ஐடியில வேலை செய்கிறவர்களுக்கு புதிதாக ப்ராஜெக்ட் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். தொழிலில் ஆட்டம் கண்டு கொண்டு இருந்தவர்கள், வேலையில் ஆட்டம் கண்டு கொண்டு இருந்தவர்களுக்கெல்லாம் ஸ்திரமாயிடும். அதாவது ஸ்ட்ராங்கா ஸ்டெபிலிட்டி கிடைச்சிடும். மேலும் புதிதாக எனக்கு வேலையே கிடைக்கல அப்படிங்கிறவர்களுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு ஏற்ற தங்கமான வேலை கிடைப்பதற்கு இந்த வாரம் ரொம்ப, அதுலெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பிறகு கம்யூனிகேஷன்ஸ், டிராவல் ஏஜென்சி வைத்து நடத்துபவர்கள், லாஜிஸ்டிக் வைத்து நடத்துபவர்கள், இவர்களில் முதல்ல லாஜிஸ்டிக் வைத்து நடத்துபவர்கள் அவங்க எஃப்சி எடுத்திருக்கக்கூடிய வண்டியை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி வளர்ச்சிக்கும் விருத்திக்கும் உண்டான வாரமே இந்த வாரம். இந்த வாரத்தில் உறவுகள்னு நம்ம பார்த்தோம்னாக்கா கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் கலக்கங்கள் ஏற்படக்கூடிய சான்சஸ் உண்டு. இருந்தாலும் அதுவும் சுமூகமாகவே முடிந்துவிடும். அம்மாவனுடைய ஹெல்த் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். அப்பாவுடைய ஹெல்த் நல்லா இருக்கிறது. தாத்தா பாட்டியினுடைய அனுகிரகம் ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. முக்கியமாக உடல் அளவில் நம்ம பார்த்தோம்னாக்கா கண்டேஜியஸ் டிசீஸ் அல்லது ஸ்கின் டிசீஸ், நம்ம சொல்லப்போனால் ஹார்மோன் ரிலேட்டட் டிசீஸ் கொஞ்சம் சிரமப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு பற்களில் பிரச்சனைகள் இருப்பது, அதாவது திடீர்னு பற்களில் பிரச்சனை, பற்கள்னா பல்லு சுத்தையாகிறது கிராஜுவலாக ஆகும். இப்போ திடீர்னு ஏதாவது பல்லில் எதையா கடிச்சு அது ஏதோ குத்தி அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் வருவதற்கு சான்சஸ் உண்டு. ஜாக்கிரதையாக பல்ல குச்சி வைத்து குத்த வேண்டாம், அவ்வளோதான். அப்படி ஏதாவது ரொம்ப இது பண்ண முடியலன்னாக்கா டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடுவோம், அவ்வளோதான். அதே போல் மெடிக்கல் சயின்ஸ் படிப்பவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்களில் முக்கியமாக மெடிக்கல் டாக்டருக்கு படிப்பவர்கள், பிறகு இன்ஜினியர்ஸு, அப்புறம் இந்த பயோ படிக்கிறா இல்லையா, இதில் பிஹெச்டியில் பயோ ரிலேட்டட் அவர்களுக்கெல்லாம் இது நல்ல வாரம், சந்தோஷமான வாரம், முன்னேற்றமான வாரம். மிதுன ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகா கணபதியும் சண்டியும். அதுதான் இந்த வாரம் உங்களுக்கு. கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள் இந்த வாரம் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு பயத்தோட கூடின வாரம் மாதிரி இருக்கும். அது பயத்தோட ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஏதாவது சிக்கல் வந்துருமோ, வருமானத்துல ஏதாவது நம்ம கை வச்சிருவாங்களோ, கை சுட்டு விடுமோ அப்படின்னு கொஞ்சம் பயம் மிகுந்த வரும். ஆனாலும் இந்த வாரம் நீங்க சொல்ல போனா உங்களுடைய பயமே உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அப்படியா அப்படின்னு தோணும். உங்களுடைய யோசனை, நீங்க ஆலோசனை எல்லா இடத்துலையும் கேட்டுக்கிடுங்க, ஆனால் முடிவு நீங்கள் மட்டுமே எடுக்க வேண்டும். அதுதான் மெயின். அதுவும் கூட வீட்டில் உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றின முடிவுகள் அவர்களை கேட்காம எடுக்க வேண்டாம். அது நம்ம எடுக்கக்கூடாது. மற்ற ஆஃபீஸ்லேயே ஆகட்டும், ஜாப்லேயே ஆகட்டும், அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் ரிலேட் ஆகட்டும், இல்லை வெளியூர் போவதற்குண்டான டிக்கெட் புக்கிங், ட்ரெயின் புக்கிங், ஃப்ளைட் புக்கிங், ஈவன் பஸ் புக் பண்ணுறது, சினிமா தியேட்டருக்கு போனாலும் புக்கிங் பண்ணுறது எல்லாமே நீங்களே பண்ணுங்கள். ஒரு செக் எழுதணுமா, நீங்களே எழுதி இன்னொருத்தர்கிட்ட வெரிஃபை பண்ணிட்டு பண்ணுங்க. ஆனால் வீட்டில் வாழ்க்கை துணை, அது கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், அதை பற்றி நம்ம முடிவு எடுக்கும்போது அவர்கள்கிட்ட கேட்டுட்டு எடுக்கலாமா அப்படிங்கிறதான் கேட்கணும். ஞாயிற்றுக்கிழமை வீட்டோட வெளியே நம்ம போகும்போது ராகு காலத்தை தவிர்க்கலாம். 4:30 to 6:30 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ராகு காலத்தை தவிர்த்து விட வேண்டும். பிறகு நீங்க ஏதாவது ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறோம் அப்படின்னா ஒரு முறைக்கு 2 முறை சென்ட் பண்ணுவதற்கு முன்பு ஒரு முறை இன்னொரு முறை படிச்சுட்டு நம்ம அனுப்பணும். கம்யூனிகேஷன் வித் ஆப்போசிட் ஜெண்டர் பிகம்ஸ் காம்ப்ளிகேட்டட். அதாவது எதிர்ப்பாளினரிடம் நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது எழுத்து மூலமாக கம்யூனிகேஷன் பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அதனால அது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஷேர்ல நீங்க அழகு சாதன பொருட்கள், விளையாட்டு பொருட்கள்,
பிறகு வேளாண் பொருட்களில் வந்து கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் இருக்குது. அதனால் கொஞ்சம் அதை நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். சகோதரர்களில் வந்து இளைய சகோதரனுடைய ஆதரவு இருக்கிறது. வண்டி வாகனங்களில் வந்து முதல் 3 நாட்களுக்கு வந்து டூ வீலர் வந்து மலை மேலே ஏறுவதோ அல்லது வந்து அதில் வந்து ஒரு சாகசம் செய்வதோ இல்லாமல் இருக்கிறது நல்லது. லேண்டு வந்து வாங்க முடியும். வண்டி புதிதாக வாங்க வேண்டும் என்றால் புதன், வியாழன், வெள்ளி அப்போ தான் நீங்கள் புதிதாக வண்டி வாங்க வேண்டும். லேண்டை நம்ம விற்கணும் அப்படின்னா ஒரு வாரம் பொறுங்கள், இந்த வாரம் வேண்டாம், அது வந்து இப்போதைக்கு வேண்டாம். படிப்பில் வந்து எல்லா படிப்பு போகிறவர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமான வாரம். வெளியூர் வெளிமாநிலங்கள் பிரயாணங்கள் அத்தனையுமே கொஞ்சம் டிலே ஆகும். அங்கே போயிட்டு நம்ம எதிர்பார்க்கறது அந்த ஒரு டைமில் நடக்காது. ஆனால் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை பிஸ்னஸ் ரீதியாக நம்ம வந்து பேச வேண்டாம், யாருக்கிட்டையும் பேச வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பர்சனலாக நீங்கள் உங்களுடைய உலகத்தில் இருங்கள். பிஸ்னஸ் டீலிங் ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம். சரியா? கடக ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகையே. அம்பிகை ராஜராஜேஸ்வரியை வழிபடலாம். அவர்கள் வந்து பஞ்சமி என்று கடக ராசிக்காரர்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து அந்த உபாங்க லலிதா விரதம் சொன்னேன் இல்லையா, அது வந்து அவர்களுக்கு பெஸ்ட். அன்னைக்கு முடிந்த அளவுக்கு, அதாவது ஒரு நேரத்து உணவையாவது ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு முறை லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுங்கள் அல்லது லலிதா சஹஸ்ரநாமம் கேளுங்கள். இது உங்களுக்கு பெரிய கிஃப்டை கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை குழந்தை பிறந்தது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு சாந்தி காரியம், அதாவது ஒரு அபிஷேகத்துக்கு கொடுக்கணும். அம்பாளுடைய கோயிலுக்கே கொடுக்கலாம், இல்லைன்னா சிவன் கோயிலில் அபிஷேகம் கொடுங்க. பெருமாளுக்கு ஒரு சங்கு வாங்கி கொடுங்க, ரொம்ப முக்கியம். ஏனென்றால் புதன் தன்னுடைய வீட்டில் சூரியனோட உட்கார்ந்துருக்கார். அப்படிங்கும்போது சனி பார்க்க இருக்கிறார். 9ஆம் இடத்துல சனி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பெருமாள் கோயிலுக்கு ஒரு சங்கு வாங்கி கொடுப்பது உங்களுக்கு ரொம்ப 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 அந்த குழந்தைக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த குழந்தை வந்து பெரிய பெரிய மேதாவியாக வரும், பெரிய புத்திசாலியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தாத்தா பாட்டி உறவுகளில் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சம் கவனித்து கொள்ள வேண்டியது அவசியம். தன்னுடைய ஹெல்த், வாயை கட்டுப்பாடு தேவை. வெளியில் போய் கலர்ஃபுல்லாக சாப்பிடுவோம். முக்கியமாக உங்களுடைய சுகர் லெவலை கண்ட்ரோலாக வைத்துக் கொள்வது அவசியம். சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு நீங்கள் வந்து தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு சொல்லணும் இல்லையா, இதை கொஞ்சம் மாற்றி சொல்லணும். நீங்கள் உங்களுடைய வாயில் வந்து எது எதெல்லாம் சப்தமாக வருகிறதோ அதெல்லாம் வருமானத்தை கொடுக்கும். ஆனால் யாருக்குங்கிறது தான் கேள்வி. நம்ம வந்து பேசி அடுத்தவர்கள் வந்து சம்பாதிச்சுட்டு போகக்கூடாது. அதனால என்ன பண்ணணும், எடுத்த உடனே ஒப்பீனியன் வந்து டபடபடபான்னு கொட்டாம, நீங்கள் ஒரு மீட்டிங்கில் போறீங்கன்னாக்கா எல்லாருடைய பேச்சையும் கேட்டுக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பேச ஆரம்பிங்க. அதாவது உங்களுடைய வாக்கு வந்து உங்களுக்கு பெரிய கிஃப்ட். இப்போ வருமானம், உங்களுடைய பர்சனாலிட்டி. ஞாயிற்றுக்கிழமையை மட்டும், அது என்ன ஞாயிற்றுக்கிழமை மட்டும்னு சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னாக்கா, ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய ராசியிலேயே கேத்துவும் சந்திரனும் ஒன்றாக இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது ஞாயிற்றுக்கிழமை ரிலாக்ஸ்டாக இருங்க. பிஸ்னஸை பற்றி பெருசாக அலட்டி கொள்ளாதீர்கள். அதே மாதிரி வெளியில் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோமா, தாப் டூப் தபா டிபான் ஒன்றும் வேண்டாம். அமைதியாக போங்க, அமைதியாக அட்டன் பண்ணிட்டு வாங்க. அதிகமாக நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை. அம்மாவை வந்து கூட கூட்டிகிட்டு போனீங்கன்னாக்கா கொஞ்சம் ஜாக்கிரதையாக கூட்டிகிட்டு போயிட்டு வரணும். டூ வீலரில் வந்து போகிறத வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஆட்டோவில் போகலாம் நம்ம, ரைட்டா? அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும். ஆனால் வாக்கில் உங்களுக்கு லக்ஷ்மியானவள் காத்து கொண்டு இருக்கிறாள். சிம்மராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி வந்து கொஞ்சம் பிரச்சனையை தான், இஷ்யூ தான் இருந்தாலும் இந்த வாரம் அவ்வளவு பிரச்சனைகள் இல்லை. இளைய சகோதரன் வந்து கொஞ்சம் அடம் பிடிக்கக்கூடிய ஒரு பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. மூத்த சகோதரமும் சரி, பெரியப்பா சித்தப்பா இவர்களுடைய உறவுகள் நல்லா மேம்படும். அஷ்டமத்துல சனி வந்து நேரடியாக சூரியன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து பார்க்கிறார். அப்படிங்கும்போது தந்தை விஷயத்துல, தந்தை சார்ந்த விஷயத்துல பெண் குழந்தைகளுக்கு சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது மகா பூர்வ பால்குனி உத்தர பால்குனியில மகா நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அந்த தந்தை விஷயத்துல சங்கடங்கள், ஒன்று சண்டை வரும், இல்லைன்னா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போகும், இல்லைன்னா ரொம்ப அப்பா பிடிச்ச அப்பாவா இருப்பாங்க, ஆனால் நம்ம வெளிநாடு போகக்கூடிய அல்லது அவர்கள் தூரமாக போகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுகிறது. நண்பர்களுக்கு நடுவில், முக்கியமாக பெண்கள், அதாவது பெண்களுக்கு நடுவில் அவர்கள் பெண் நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நண்பர்களுக்கு நடுவில் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம் மாதிரி தெரியும். நம்பிக்கை துரோகம் கிடையாது, ஒரு ஏமாற்றம் இருக்கும். அதனால யாரையும் ரொம்ப
நம்ம சார்ந்து டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டும் அப்படின்னு அவசியம் இல்லை. காதல் என்பது இந்த வாரம் வந்து அப்படியே யாராவது ப்ரப்போஸ் பண்ணினாலும் உடனே நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஃபினான்ஸ் செய்பவர்களுக்கு இது ஒரு அபரிவிதமான நன்மையை கொடுக்கக்கூடிய வாரம். அதே போல சனி நிமித்தமான செவ்வாய் நிமித்தமான சனி நிமித்தமானது என்ன? ஆயில், கேஸ், இரும்பு, கல்குவாரி, பிறகு வந்து கான்ட்ராக்ட், அதாவது முனிசிபல் கான்ட்ராக்ட், பிறகு வந்து சிகை அலங்காரம், சிகையினுடைய வியாபாரம்லாம் செய்யல, இந்த மாதிரியான விஷயத்துல, பிளாஸ்டிக் விஷயத்துல, இதுல எல்லாத்துலேயுமே ஷேர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. எக்ஸப்ட் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட், அதை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு மற்றதெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். புதிதாக வேலை வந்து நான் அப்ளை பண்ண வேண்டும் அப்படிங்கிறவர்கள் பஞ்சமி அன்று அந்த வேலையை தொடங்கலாம். பஞ்சமி என்பது சனிக்கிழமை வருது. சனிக்கிழமை வரைக்கும் காத்துட்டு இருந்தால் இந்த வாரமே முடிஞ்சு போயிடும். முதல்லயே ஒரு நாள் சொல்லுங்கன்னு கேட்டால், நம்ம முதல் நாள் 22ஆம் தேதி, அதாவது நவராத்திரியினுடைய முதல் நாள் பண்ணலாம். அது பிரதம தான் இருந்தாலும் அன்றைக்கு நாள் எல்லாமே நன்றாக இருக்கிறதுனால அது பண்ணலாம். வேலைக்கு அப்ளை பண்ணுறதை நான் சொல்கிறேன். கவர்மெண்ட்ல வேலை செய்பவர்களுக்கு கொஞ்சம் வந்து டிலே ஆகக்கூடிய அமைப்பு. அரசாங்கத்தினால ஏதாவது வேலை நடக்கணும்னாக்கா கொஞ்சம் டிலே ஆகத்தான் செய்யும். சரி, ஆனால் வெளிநாட்டில் 11க்கு உண்டானவன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீரென்று வருமானம் வரக்கூடிய ஒரு வாரமாக இது எல்லா சிம்மராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அம்பிகையினுடைய வழிபாடு உங்களுக்கு மிக மிக ஒரு கட்டாட்சத்தை, ஒரு என்ன சொல்றது, ஒரு எதிர்காலத்தை வந்து நிர்ணயிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய சான்சஸ் உண்டு. பெண்களுக்கு வந்து வண்டி வாகனங்கள் அவங்க அப்பா வீட்டில இருந்து கொடுத்தாலும், கிஃப்டாக வந்தாலும் அல்லது வேற யாரும் கொடுத்தாலும் அது நம்ம மிக அல்ல அப்படின்னு சொல்றோம். கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த நண்பர்கள் வெளியூர் வெளிமாநிலங்கள் பிரயாணங்கள்லாம் ரொம்ப சக்சஸாக இருக்கிறது. நண்பர்களோட போகும்போது சில சங்கடங்கள் இருக்கு. நம்ம வாய் சும்மா இருக்காது. அதனால நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அழுத்தி பேசுறேன்னு சொல்லி நம்ம வந்து எதிராளியை புண்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. வெளியூர் வெளிமாநிலங்களுக்கு போகும்போது இரவுகளில் தங்கக்கூடிய இடத்த வந்து நீங்க வந்து ஒரு ஒரு ரயில்வே ட்ராக் அல்லது பஸ் ரோடு, இந்த மாதிரியான அந்த ஓரமா பஸ் ரோடு அந்த மாதிரியான இடத்துல தங்காம நீங்க உள்ளுக்கூடி ரூம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோரை விட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி காமிக்கும். உடல் அளவில் நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, ஆல்கஹால் கன்சூமிங், சிகரெட்டு, பீடி இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குங்க. ஏன்னா புதிதாக ஆரம்பிக்க கூட நம்ம குழந்தைகள் கூட அதுல வந்து கொஞ்சம் போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணக்கூடிய அத்தனையும் குயிக்காக நடக்கக்கூடிய அமைப்பு. பிறகு வந்து விளையாட்டு வந்து வெற்றிகளை கொடுக்கக்கூடியது. பிசினஸ்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு முடிவை வந்து நீங்க ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டு மற்ற நாட்கள்ல எடுக்கலாம். உங்களுடைய புதிய யுக்திகள், புதிய ஐடியாக்கள் இது அத்தனையுமே ஆக்கமான செயல் வடிவத்தை அடையக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொன்னா மிகையே இல்லை. குழந்தை பாக்கியம் வந்து திடீர்னு ஒரு குழந்தை பாக்கியம், அத நல்ல செய்தி வந்து காத்து கொண்டு இருக்கிறது. வெளியூர் வெளிமாநிலங்களுக்கு வந்து பிரயாணம் வந்து ஆன்சைட்டுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு வந்து தனக்கு வந்து பிடிக்காத ஒரு ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து விடுதலையாகி ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கக்கூடிய, ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய, பதவி கிடைக்கக்கூடிய, உயர்ந்த அப்பா ஜீனியஸ்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கும். நம்ம பேச்சை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம்னா போதும். ஷேர் மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இந்த வாரம் வந்து புதன், வியாழன், வெள்ளியில வந்து ஷேர் பண்ணலாம். இந்த 3 நாட்கள் தான். பிறகு இந்த ஃபினான்ஸ் வைத்து நடத்துபவர்களுக்கு கொஞ்சம் ஒரு செட்பேக் மாதிரி தெரியறது. அதனால பெரிய அமௌண்ட் யாராவது வந்து கேட்டாங்கன்னா கொஞ்சம் நம்ம டைம் வாங்கி கொள்ளுவது நல்லது. அரசியலில் வந்து தலைவர் பதவி கிடைக்கக்கூடிய, ஒரு ஹெட் போஸ்ட் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு நல்ல ஒரு பதவி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு எதா இருந்தாலும் இந்த வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டு மீது அத்தனை நாட்களுக்கும் டீல் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மேன்மையான யோகமான வாரம் என்று சொன்னால் அது மிகையல்ல. லக்ஷ்மி நாராயணனுடைய, லக்ஷ்மி நரசிம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு அதிக 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 பலத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள யாராவது ஒருத்தர் ரொம்ப ஸ்லோவா இருப்போம், அதனால கட்டுப்பா இருக்கும். கவலைப்படாதீங்க. அமைதியாக, நான் பொறுத்து போங்கன்னு கூட சொல்ல, கண்டுக்கிடாதீங்க, அவ்வளவுதான்.
அங்கதான் வந்து சண்டை வந்துடும். அதனால அதை மட்டும் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்துல வந்து நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது ஸ்டமக். வயிற்றுல வந்து அசிடிட்டி ஃபார்ம் ஆகிறது, இல்லை என்றால் கேஸ்ட்ரோ பிரச்சனைகள் வருவது, முக்கியமாக பெண்களுக்கு வந்து பிசிஓடி அப்படிங்கிற அந்த மாதிரியான பிரச்சனைகள், ஹார்மோன் ரிலேட்டட் பிரச்சனைகள் வருவது, பிறகு சளி பிடிக்கிறது, திடீர்னு வந்து சளி பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அரசியலில் பிரவேசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதாவது ஒரு தலைவனாகக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் உண்டு. அப்பாவுடைய ஆரோக்கியத்துல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, அம்மாவனுடைய ஆரோக்கியமும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. கணவன் மனைவி உறவுக்குள்ள கொஞ்சம் ஒருத்தர் சுலபா இருப்பாரு. ராகுனுடைய அமைப்பு 6ஆம் இடத்துல சுக்கிரனோட இருக்கிறதுனால லவ் விஷயங்கள் வந்து வேண்டாம். ஒரு மாதிரியான அது கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதுவும் வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு ஒர்க் பண்ற இடத்துல லவ் ஏற்பட்டதுனாக்கா கண்டிப்பாக தலைவலியா முடியும். 2 பேருக்குமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், இந்த வாரம் உங்களுக்கு பெண்களால் வருமானம், அது வந்து தாயாக இருக்கலாம், தமக்கையாக இருக்கலாம், நண்பியாக இருக்கலாம், அல்லது தன்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம். அதனால பெண்களால வருமானம். இந்த வாரம் துலா ராசி அன்பர்கள் வந்து அம்பாள் கோயிலுக்கு டெய்லி போயிட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமையிலிருந்தே போயிட்டு வாங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். வேறு மதத்தினரோட காதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு யோகம், நல்ல வெளிநாடு யோகம் உண்டு. யூஎஸ் போகக்கூடிய பிளான்ல வந்து சக்சஸ் கிடைச்சிடும், விசா கிடைத்து விடும். யூகேவுக்கு போய் நாம் படிக்கணும் என்று போபவர்கள் தாராளமாக போகலாம். சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் வந்து நான் போய் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன்னாக்கா தாராளமாக போயிட்டு வரலாம். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவினால நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. புதிதாக, அதாவது வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்தவர்கள், பிறகு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ல கொஞ்சம் முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றியானது காத்து கொண்டு இருக்கிறது. சுக்கிரனுடைய அமைப்பு, அதாவது வந்து ஒரு மால்ல மேனேஜரா போறது, ஒரு மால்ல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல வந்து ஒரு ஹையர் போஸ்ட்டுக்கு ரீச் ஆகிறது, பிறகு கார்பரேட் கல்ச்சர்ல நமக்குன்னு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கிறது. யூடியூபர்ஸ்க்கு, அதாவது யூடியூப் வந்து வைத்து நடத்துகிறார்கள் இல்லையா, நமக்கு வந்து வியூவர்ஸ் கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே பெரிய போராட்டமா நினைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு இது வந்து ஈஸியாக, நீங்க வந்து அதை பத்தி கவலையே பட வேண்டாம். நீங்க வந்து என்ன நினைக்கிறீர்களோ அதுதான் நமக்கு தேவை. வியூவர்ஸ் வந்து அவர்களுக்கு பிரயோஜனம் இருந்தால் அவர்கள் வருவார்கள் கண்டிப்பாக. ஆமா, நம்ம வந்து உலகத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நல்ல நம்ம பெஸ்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம்னு சொல்லி நினையுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மேலே வரக்கூடிய சான்சஸ் உண்டு. நடிகர்களுக்கு, குறிப்பாக பெண் நடிகர்களுக்கு திடீரென்று ஒரு பிரதானமான ஒரு கேரக்டர், அதாவது வந்து ஒரு நாயகியாக, ஒரு ஹீரோயினாக கிடைக்கக்கூடிய, அதாவது வந்து என்ன சொல்லுவாங்க, ஹீரோயின் சென்ட்ரிக் மூவியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சர்ஜனாக மாற வேண்டும் என்பவர்கள் சர்ஜனாக போகக்கூடிய அமைப்பு உண்டு. பிறகு பிளாஸ்டிக் சர்ஜரி நான் வந்து பண்ணணும் அப்படிங்கிறவர்களுக்கும் அனஸ்திஸ்ட் யோகமும் இருக்கிறது. பிறகு 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல இருப்பவர்கள் வாய்ப்பு தேடி வருகிறது, வருகின்ற வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தவும். ஆமா, அது வந்து எதிர்காலத்துக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். ஒரு வீரமாக, ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய, அதே போல கொஞ்சம் விவேகமாகவும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது துலா ராசி அன்பர்களுக்கு. துலா ராசி அன்பர்களுக்கு எங்க கொஞ்சம் பிரச்சனை வரும்னாக்கா, தூக்கத்தில் கொஞ்சம் பிரச்சனை உண்டு, தூங்க முடியாது. கொஞ்சம் யாராவது பண்ணின கமெண்ட்ஸ் வந்து நம்மளை பாதிக்கும். அதுவும் குறிப்பாக நமக்கு ரொம்ப 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 பிடித்தவர்கள், நம்மளுடைய வயது ஒத்தவர்கள் சொல்லக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுது. ஏன்னா ராகு வந்து 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது இல்லையா, ஏற்கனவே ரொம்ப ஆக்டிவா திங்க் பண்ணும். அது சுக்கிரன் சந்திரன் அங்கிருந்து பார்த்து இந்த வாரம் ஆரம்பிக்கிறது இல்லையா, அதனால நம்ம ரொம்ப போட்டு குழப்பிக்குவோம். ரிலாக்ஸ்டா இருங்க, யோக நித்ரா பிராக்டிஸ் பண்ணுங்க, அதுதான் நமக்கு தேவை. துலா ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உக்கிரமான தெய்வங்கள். அது காளியாக இருக்கலாம், அல்லது பிரத்யங்கராவாகவோ அல்லது வாராகியாகவோ இருக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. திருமணம் ஆகலை என்பவர்கள் இந்த சாரதா நவராத்திரியில் ஒரு 3 நாள் போயிட்டு வாங்க கோயிலுக்கு, அம்பாளுடைய கோயிலுக்கு போயிட்டு குங்குமார்ச்சனை பண்ண அந்த குங்குமத்தை வாங்கி வைங்க, உடனடியாக திருமணம் நடக்கும். பெண் குழந்தை யோகம் இருக்கிறது. விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள் கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டா எங்கேயாவது வெளியில போகணுமேன்னு தோணும். வெளியில போனா ரொம்ப நல்லா இருக்கும்.
அதுவும் வந்து கொஞ்சம் சுற்றுலா மாதிரி அப்படியே ஒரு டூர் மாதிரி அப்படியே ரவுண்டு ஜாலியாக போகணும் அப்படின்னு தோணும். டைம் வேஸ்டாக போயிடும். இருந்தாலும் உங்களுடைய லாபஸ்தானம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. 11க்குண்டானவன் 11ஆம் இடத்துல இருந்து 10க்குண்டானவனோட சேர்ந்து இருக்கிறார். அப்போ நீங்க ட்ரிப்புக்கு போகணும்னா ஊர் சுத்த போகணும்னு நினைக்காதீங்க. பிசினஸ் ரீதியா ட்ரிப்பு போட்டுக்குங்க. நிறைய ட்ரிப்பு போடுங்க, நிறைய மீட்டிங் போடுங்க. சும்மாவாவது போயிட்டு உங்களுடைய ஒர்க் பிளேஸ்க்கு போயிட்டு வாங்க. அதாவது நண்பர்களை போய் பார்த்துட்டு வாங்க. வாய்ப்புகள் நிறைய வரும். லாபம் கூடக்கூடிய ஒரு அமைப்பு. குறிப்பாக ஷேர்ல வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பிரேக் பாயிண்ட், அதாவது வந்து ஒரு என்ன சொல்றது, பிரேக் த்ரூ கிடைக்கும். ஒரு ஹோல்டுக்கு வருவீங்க நம்ம. ஆமா. பிறகு குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் சந்தோஷமான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. காதல் வந்து மலரக்கூடிய, ஒர்க் பிளேஸ்லேயே காதல் மலரக்கூடிய, அல்லது படிக்கக்கூடிய இடத்துல வந்து காதல் மலரக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. உணவு விஷயத்தில் காலம் தாழ்ந்த ஃபுட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அப்புறம் 2 வீலர் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு உயர்ந்த பிரதேசத்திற்கு, மலை ஏற்றமும் தாழ்வும் இருக்கக்கூடிய, ஹேர்பின் பென்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாக்கள்லாம் நீங்கள் போகணுன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். நீங்கள் அது வந்து அது இந்தியாவில் எந்த மலையாக இருந்தாலும் சரி, ஃபாரின்ல எங்கே இருந்தாலும் சரி. லக்னாதிபதி 12ல் இருக்கிறார், சித்ரா நட்சத்திரத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அவர் 6க்கு உண்டானவன். அதனால நோ 2 வீலர். ஆமாம், ரொம்ப நம்ம எங்கேயா போகணுன்னாக்கா கார் வந்து ஹையர் பண்ணுங்க, இல்லை டிரைவர் போட்டுட்டு போயிட்டு வாங்க. முக்கியமாக படிப்பு நிமித்தமாக எடுக்க வேண்டிய டிசிஷன்லாம் இந்த வாரம் தாராளமாக எடுக்க முடியும். 5ஆம் இடத்துல சனி வந்து புதன் பார்த்து இருக்கிறதுனால முக்கியமாக ஃபினான்ஸ் வைத்து நடத்துபவர்கள், வட்டி தொழில் பண்ணுபவர்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கக்கூடிய வாரம். அதுக்காக வந்து நம்ம வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணி எதையாவது தடாலடியாக பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதாவது ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணி ஆகணுங்கிற ப்ரெஷர் வேண்டாம். இந்த வாரத்தை தாண்டினாலும் பரவாயில்லைன்னு நான் சொல்லுவேன். ஆண் குழந்தை யோகம் இருக்கிறது. ஆண் குழந்தை இப்போ யாருக்காவது பிறந்தது அப்படின்னாக்கா அவர்கள் முக்கியமாக ஹனுமனுக்கு செந்தூரம் வாங்கி கொடுத்து, அந்த செந்தூரம்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன், அந்த குங்கும சிகப்பாக இருக்கும், அந்த பிங்கிஷ் கலரில், ஆரஞ்சு கலரில், அது வந்து வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்து வெண்ணெய் வாங்கி சாப்பிட்டுங்கள். அது ரொம்ப நல்லது. இந்த குழந்தை வந்து ரொம்ப சக்திசாலியாகவும், பிறகு பணக்காரனாகவும், நிறைய செல்வங்கள் உடைத்தவனாகவும் இருப்பான் என்பதில் சந்தேகம் இல்லை. பெண் குழந்தையாக இருந்தால் வெளிநாட்டில் பெரிய ஒரு விஷயத்தை அடைவாள்னு அர்த்தம். அந்த பெண் குழந்தை பிறந்ததுனாக்கா நீங்கள் அம்பாளுக்கு வந்து ஒரு பாலபிஷேகம், அதாவது பசுமாடு சம்பந்தப்பட்ட பால், தயிர், வெண்ணெய், நெய், இல்லைன்னா பஞ்சகவியம் வாங்கி கொடுக்கலாம். விருச்சிக ராசியில் பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் முதல் 2 நாட்களுக்கு வந்து பிஸ்னஸ் முடிவுகளை பெருசாக எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து எடுக்கக்கூடிய பிஸ்னஸ் முடிவுகளை ரொம்ப நல்லபடியாக அமையும். லேண்டு வந்து கொஞ்சம் நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்கணும் இந்த வாரம். இந்த வாரம் வந்து லேண்டு டாக்குமெண்ட்ஸை வந்து கொஞ்சம் தரோவாக செக் பண்ணக்கூடிய ஒரு வாரம். வண்டி வாங்க வேண்டாம் இந்த வாரம். புதிய வண்டி வாங்க வேண்டாம். என்னுடைய வண்டி நான் மாற்றணும், விற்கணும் அப்படின்னாக்கா இப்போதைக்கு வேண்டாம். முக்கியமாக மோட்டார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, இன்ஜின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது வந்து வேலை வச்சிரும். நம்ம ஏதாவது இன்ஜின் ரிப்பேர் பண்ணணும்னா அது மீண்டும் வேலை வச்சிரும். பிறகு குழந்தைகளை வந்து வெளியூர் வெளிமாநிலங்களுக்கு அனுப்பும்போது கொஞ்சம், அதாவது வந்து பஸ்ஸில் அனுப்பாமல் ட்ரெயினில் வந்து நம்ம அனுப்பலாம், ரைட்டா? அல்லது நம்ம ஓனாக காரை கொண்டு போய் விடுறோம் அப்படின்னாலும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனை யூஸ் பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட்டில் புதன், வியாழன், வெள்ளியில் நல்ல லாபம் காத்து கொண்டு இருக்கிறது. வீடு மாற வேண்டும் அப்படிங்கிறவர்கள் இந்த வாரம் வந்து வேற வீடு பார்க்க ஆரம்பிக்கலாம். குழந்தை வரத்திற்கு முயற்சி பண்ண வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு வாரம் தள்ளி இருப்பது நல்லது. திருமண ஏற்பாடுகளில் சிறிது தாமதம் ஆகிறது. இருந்தாலும் திருமணம் பெண்களுக்கு உடனடியாக நடந்தேறுவது. ரொம்ப நாள் திருமணம் ஆகணுனாலும் இப்போ வந்து திருமணம் கிடைச்சிரும். சில பேருக்கு டைவர்ஸ் ஆகணும் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீ ஆகிடுவோம். நம்ம ஃப்ரீ ஆகி விடுவார்கள். அவர்களுக்கு டைவர்ஸ் கிடைச்சிரும். ஃப்யூச்சரை பற்றி பிளான் பண்ணணும் அப்படிங்கிற கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும். ஆனாலும் அந்த பயம் வந்து நியாயமானதே, உங்களுக்கு நல்ல விதத்தில் தான் ஹெல்ப் பண்ணும். ஆக இந்த வாரம் வந்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு வெகுவான வாய்ப்புகளையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய வாரம் அப்படின்னு சொன்னால் மிகையே கிடையாது. வழிபட வேண்டிய தெய்வம் வந்து என்ன? கார்த்திகேயன். இந்த சண்டியில் வந்து ஸ்கந்த மாத்தான்னு ஒரு அம்மா இருக்கு. அதாவது கார்த்திகேயனை உட்கார வச்சுக்கிட்டு கொண்டு மாதிரி அந்த அம்பாளை வழிபடுறது பெரிய பெரிய வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களில் அம்மாவனுடைய உடல்நிலை கேர்ஃபுல்லாக இருக்கணும். தன்னுடைய உடல்நிலையில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன ஜாக்கிரதையாக இருக்கணும்னு கேட்டால்,
இந்த லிக்விட் திரவ பதார்த்தங்களை, அது வந்து ஜூஸாக இருக்கலாம், பழ ரசமாக இருக்கலாம், இதை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஏன் சுவாமிஜி ஏதாவது ஃபுட் பாய்சன் அந்த மாதிரி இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. உடலினுடைய அந்த மாறுபாடுகள், சுகர்னுடைய பிரச்சனைகள் சில பேருக்கு இருக்கலாம், ரைட்டா? ஆனால் மனதளவில் கொஞ்சம் சஞ்சலமாகவே தான் இருப்போம் இந்த வாரம். அதனால தான் நான் வந்து வழிபாட்டுக்கு அம்பிகையினுடைய வழிபாட்டையே சஜஷன் கொடுக்குறேன். அப்புறம் பெருமாள் கோயிலுக்கும் போயிட்டு வரலாம். விஷ்ணுவனுடைய வழிபாடு புதன்கிழமை போயிட்டு வந்தால் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும், வேலை கிடைக்கும், புதிய வாய்ப்புகளும் வேலையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய வாரம். தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் வந்து பிரயாணங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையை தவிர்த்து விடுங்கள். மற்ற நாள் பிரயாணத்துக்கு போனாலும் உங்களுடைய வண்டியில வந்து ஒரு தர்பையை வந்து, ஒரு சின்ன கட்டு தர்பையை வைத்துக் கொள்வது நல்லது. ஆனாலும் டிராவல்ஸ் பிரயாணங்கள், வியாபார நிமித்தமான பிரயாணங்கள்லாம் அவ்வளவு சக்சஸை கொடுக்கும். 10ஆம் இடத்துல புதாதித்ய யோகம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல விதத்துல அமைஞ்சிருக்கிறது. குருவனுடைய பார்வை லக்னத்திற்கு. இது ஒரு முன்னேற்றமான பிறகு புதிய நண்பர்களை வந்து அடைய செய்யக்கூடிய ஒரு வாரமாக இருக்கு. முக்கியமாக உங்களுக்கு ஆஃபீஸில் நடக்கக்கூடிய மீட்டிங் ஆகட்டும், கான்ட்ராக்ட் அந்த பேச்சுவார்த்தை ஆகட்டும், எல்லாமே சக்ஸஸ் ஆகும். கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சி அதிலிருந்து விமோச்சனம் அடைவதற்குண்டான ஐடியா கிடைச்சிடும். முக்கியமாக செகண்ட் ஹேண்ட் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு இந்த வாரம் ஏற்ற வாரம். நீங்கள் வந்து ஒரு பில்டிங்கை, பழைய பில்டிங்கை வாங்கி நம்ம அதை புதுப்பிச்சு மராமத்து பண்ணி பண்ணுறது, அல்லது வந்து கட்டின வீட்டை வாங்கி விற்கிறது, லேண்டு வந்து டீல் பண்ணுறது, ரியல் எஸ்டேட் பண்ணுறது, ப்ராப்பர்ட்டி டீலர்ஸுக்குமே இது ஒரு நல்ல வாரம் அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. முக்கியமாக விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு ஏற்றமான வாரம். பிறகு ஹை பொசிஷனில் இருப்பவர்கள், ஒரு சிஇஓ ஆஃப் தி கார்பரேட் கம்பெனி அப்படின்னாக்கா அவர்களுக்கு அடுத்த ரேஞ்சுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சில பேருக்கு வந்து ஒரு மாதிரியான ரெக்கக்னேஷன், அதாவது வந்து ஒரு ரிவார்டு, அவார்டு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. விளையாட்டுத்துறையில் புதிய சாதனைகள் ஏற்படுத்துவது, பிறகு கல்வித்துறையில் வந்து ஒரு புதிய மைல்கல்லை நடுவது, ஆச்சாரியர்களுக்கு அதாவது டீச்சர்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். பிறகு லட்சுமிகரமான வாரம். கொஞ்சம் வருமானமும் இருக்கும், செலவும் இருக்கும், காதல் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் கொஞ்சம் கையை வந்து கடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதாவது செலவுகள் அதிகமாகக்கூடிய ஒரு அமைப்பு. பிஸ்னஸில் வந்து புதிய விஷயங்களை வந்து யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு அமைப்பு, புதிதாக வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் மூலா நட்சத்திரக்காரர்கள் ஒர்க்கிங் பிளேஸில், அது பிஸ்னஸாக இருக்கலாம், உங்களுடைய ஜாபாக இருக்கலாம், தனக்கு மேலே ஒரு பாஸ் வந்து தன்னுடைய எதிர்ப்பாளராக இருந்தால், பெண்களாக இருந்தால் பாஸ், ஆண்களாக இருந்தால் ஜாக்கிரதையாக, அதாவது கான்வர்சேஷன் நீங்கள் வந்து ஒன்று எழுத்து மூலியமாக சப்மிட் பண்ணிடுங்க. இல்லைன்னா இதை என்ன ஆகிடும்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். அது வந்து ஒரு மாதிரி தலையை வந்து அப்படியே பிச்சுக்கிற மாதிரி ஒரு நிலைமை வரும். ஏன்னா கேத்துவும் சுக்கிரனும் 9ஆம் இடத்துல இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால. ஏன்னா அதாவது ஆறுக்கு உண்டானவன் இல்லையா சுக்கிரன், அவர் வந்து கேத்துவோட இருக்கிறது. இந்த மாதிரி விஷயம், அது பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், ஆண்களாக இருந்தால் பெண்களிடம். கம்யூனிகேஷன்ல நம்ம சொல்லியிருப்போம் அல்லது நம்ம சொல்லாமையே விட்டுருப்போம், அதை சொல்லணும்னு நினைச்சிருப்போம், நம்மளே மிஸ் பண்ணிடுவோம். அல்லது நம்ம சொன்ன விதம் வந்து அவர்களுக்கு வேற மாதிரி போயிடும், அவர்களுடைய புரிந்து கொள்ளுதல் வேற மாதிரி போயிடும். அதனால இதை மட்டும் பார்த்து கொள்ள வேண்டியது. அப்பாவனுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கு, அம்மாவனுடைய ஆரோக்கியம் நல்லா மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு. சகோதரனுடைய விஷயத்துல இளைய சகோதரம் கொஞ்சம் வந்து உங்களோட புரிந்து கொள்ளாமல் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஏதாவது ஃபங்க்ஷன்ல, கல்யாணமெல்லாம் ஆயிடுச்சு, இருந்தாலும் எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன்ல போனால் என்னத்தையாவது பேசி விட்டுருவாங்க, நம்ம வந்து சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அந்த சங்கடங்கள்ல நம்ம நிறைய பட்டுக்கொள்ள வேண்டாம். உங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ஒவ்வொரு மணித்துளியும் உங்களுக்கு பிசினஸுக்கு பயன்படுத்துங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக சாதிப்பீர்கள். முக்கியமாக பூர்வாஷாடா இருப்பவர்கள் வெளிநாட்டுக்கு நம்ம போகணும் அப்படின்னாக்கா தாராளமாக வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணுங்க, வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கு. பிறகு 10ஆம் இடத்தினுடைய அமைப்பின் பிரகாரம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஹஸ்த நட்சத்திரத்துல புதன் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறதுனால 8க்குண்டானவன். எதிர்பாராத விதமாக பூர்வாஷாடா மக்களுக்கு திருமண யோகமும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. புதிதாக தொழில் தொடங்கணுமா, இப்ப வேண்டாம், இந்த வாரம் வேண்டாம், இந்த மாதமே வேண்டாம் நான் சொல்லுவேன். ஏன்னா சுக்கிரனும் கேத்துவும் வந்து, கேத்துவை வந்து சுக்கிரன் தாண்டி போகட்டும், அதுக்கப்புறம் தான் நம்ம புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆர்டிஃபிஷியல் விஷயங்கள ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏதாவது நீங்க ஏதாவது தங்க வாங்குறீங்களோ அல்லது வந்து வேற ஏதாவது ஒரு வெள்ளியோ அல்லது நகையோ பிளாட்டினமோ எது வாங்கினாலுமே
போலியினால உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ராகு வந்து 3ஆம் இடத்துல கும்பத்துல உட்கார்ந்து அவர் குருவனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அதனால கொஞ்சம் லக்னாதிபதியினுடைய நட்சத்திரத்துல கொஞ்சம் ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்ஃபேக்ட் என்ன கேட்டா செக் எழுதும் போதும் கூட நம்ம நம்பர்ஸ் போடுறது மற்றவர்களை கிட்ட காமிச்சிட்டு நம்ம போட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து அன்னை காளி. காளியினுடைய அந்த ஒரு மந்திரம் ஓம் ஓம் பத்ரகாளியே நமக, அது பத்ரகாளியோட மந்திரம். இல்லைன்னா ஓம் க்ரீம் காளியே நமக, இது ரொம்ப சிம்பிள். ஓம் க்ரீம் 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 ஹோம் ஹோம் ஹ்ரீம் ஹ்ரீம் தக்ஷிணே காளிக்கே க்ரீம் 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 ஹோம் ஹோம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஸ்வாஹா. இது வந்து கொஞ்சம் ஸ்ரீவித்யா இருக்கும். நம்ம வந்து இது லலிதா சகஸ்ரநாம படிக்கிறோம், துர்கா சப்தசக்தி படிக்கிறோம் அப்படின்னா தாராளமா அந்த மந்திரத்தை சொல்லலாம். இருந்தாலும் எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் தீட்சை வாங்கி இருப்பதே நமக்கு க்ஷேமம். அப்படி இல்லையா, ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே, சண்டிகாவனுடைய மந்திரத்தை சொல்லுங்க. உங்களுக்கு பிசினஸ் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் நல்ல சக்சஸை கொடுக்கக்கூடிய அமைப்பு. உறவுகள்ல சிக்கல் இருக்கிறது, கணவன் மனைவி உறவுக்குள்ள சிக்கல், பிறகு வந்து 2 காதலர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல் வந்து கண்டிப்பாக நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எங்கேயா வெளியில போகாம இருந்தாலே போதும். அதாவது வெளியிலன்னாக்கா சும்மா பக்கத்துல இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரதை நான் சொல்லல, ஒரு லாங் ட்ரிப்புக்கு சொல்றேன். சண்டேவை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து எல்லா டிராவல் பிளானும் பிரயாணங்களும் அபரிமிதமான நன்மையை கொடுக்கும். வெளியில புலி வீட்டுல எலிங்கிற மாதிரி வீட்டுக்கு வந்தாதான் பிரச்சனையா இருக்கும். இனம் புரியாத பயம் இருக்கிறது. ஃபினான்சியல் பத்தி, அதாவது சொத்து பத்துகளை பற்றி அல்லது வருமானத்தை பற்றி ஃபியூச்சரை பத்தினா கொஞ்சம் பயங்கள் இருக்கிறது தெரியறது. அது இல்லாம மகர ராசிக்காரர்களுக்கு எடுத்த உடனே 2 நாட்கள் வந்து சந்திராஷ்டமம். அதுல முதல் நாள் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு, 2வது நாள் அவிட்டம் சதயம், இந்த 2 பேருக்கும். அதனால நான் என்ன சொல்றேன், அதாவது குடும்பத்தோட நம்ம வெளியில போனோம் அப்படின்னா ஞாயிறு திங்களை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. வருமானம் ஒருத்தர்கிட்ட பணம் கொடுக்கணும், பணம் வாங்கணும், அல்லது வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு பேங்க்ல ஏதாவது டெபாசிட் பண்றோம் அல்லது டிரான்சாக்ஷன் பண்றோம், முதல் நாள் நம்ம பண்ண முடியாது ஞாயிற்றுக்கிழமை, 2வது நாளும் பண்ண வேண்டாம், அவ்வளவுதான். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் முக்கியமாக சகோதரர்களுடன் வெளியில் செல்லும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஜெனரலாவே கொஞ்சம் வெளியில போறது வந்து அவிட்ட நட்சத்திரக்காரர்கள், அதாவது திங்கட்கிழமை என்று தவிர்ப்பது நல்லது. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். முயற்சி ஸ்தானம் ரொம்ப அற்புதமா இருக்கு. உங்களுடைய அத்தனை புதிய முயற்சிகளும் ரொம்ப நல்லா நடக்கும். வாய் வழியாக பேசுறது, அதாவது வந்து நம்மளா போய் ஃபோன் பண்ணி பேசுறதை விட நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க அல்லது ஆடியோ மெசேஜ் அனுப்புங்கள். நம்ம வந்து நேரடியாக பேசினா நம்ம என்ன பேசுறோமோ அதை வந்து நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. இருந்தாலும் உங்களுடைய வாக்குக்கு செல்வாக்கானதும் மதிப்பும் கண்டிப்பாக இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி அடையும். இளைய சகோதரன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். அவர் மூலிமா நல்ல ஐடியாக்கள் கிடைக்கும். ஆஃபீஸில் வந்து ஒரு நல்ல நட்பானது மலரும். உங்களுக்கு அது வாழ்க்கை துணையாகவும் கூட மாறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. லவ் ப்ரப்போசல்ஸ் வந்து உங்களுடைய வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் இங்கே வெளியூர் போகும்போது அவர்களுக்கு சொல்லலாம்னு தோணும், சொல்லிடாதீங்க. இந்த வாரம் வந்து லவ் ப்ரப்போசலை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. மேரேஜ் ப்ரப்போசலையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஆனால் வந்து குழந்தை வரமானது இந்த வாரம் ரொம்ப ஜம்முன்னு இருக்கிறது. நீங்கள் வந்து மேரேஜ் ப்ரப்போசல்ஸ் வந்து நமக்கு ஒரு ஜாதகம் பார்த்து அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஆனால் வந்து ஒருத்தர்கிட்ட போய் நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு அது தவறாக போய் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு கால்குலேஷன் வந்து மிஸ்கால்குலேஷன், அது தவறுதலாக போய்விடக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் கடன் பெறக்கூடிய யோகம், ஒரு தொழிலுக்கு வந்து உத்தியோகத்துக்கு கடன் பெறக்கூடிய யோகம், வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான கடன் பெறக்கூடிய இஎம்ஐ அடையக்கூடிய யோகம் இருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது எலக்ட்ரானிக் சாதனங்களை வந்து மாற்ற வேண்டிய ஒரு அவசியம் வரலாம். அதில் எலக்ட்ரானிக் போகும்போது எலக்ட்ரிக் விஷயங்களை பார்க்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம். அப்பாவினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கின்றன. அம்மாவனுடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக ஒரு டிப்ரெஷன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள இப்போ புதிதாக திருமணம் ஆனவர்கள் வந்து கொஞ்சம் சங்கடங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் அது வந்து வாக்குவாதம் வரைக்கும் முற்றாம மன சங்கடமாகவே இருந்து சரியா போயிடும். முக்கியமாக
உங்களுடைய அலுவலகத்துல வந்து நீங்கள் வந்து சத்தம் போடக்கூடாது. நம்ம வந்து வாய் இதை கண்டிக்கிறேன் அப்படின்னாக்கா, கண்டிக்கிறது வந்து நம்ம தான் கண்டிக்கணும்னு இல்லை. இன்னொருத்தரை விட்டு கண்டிக்க சொல்லிடுங்க. நம்ம நேரடியா கண்டிச்சோம்னாக்கா அவர்களுக்கு ஹர்ட் ரொம்ப ஆயிடும். அது நமக்கு ரொம்ப பிரச்சனைகள் கொடுக்கும். ஆனாலும் கூட வேலை வாய்ப்புகள், உங்களுக்கு வெளிநாடு யோகங்கள் இது எல்லாமே நன்றாக இருக்கிறது. உணவு விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நம்ம. ஏன்னா காரசாரமா ரொம்ப காரசாரமா சாப்பிடக்கூடாது. அசிடிட்டி இருக்கக்கூடிய வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. பிறகு உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு கால்ல வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு மருந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஹார்மோன்ஸ் ரிலேட்டட் வியாதிகள் வந்து கொஞ்சம் எட்டி பார்க்கக்கூடிய பயமுறுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு இது யோகமான வாரம். ஆக்சுவலி சொல்ல போனா இது வந்து ஒரு அம்சமான யோக அம்சத்தின் உடன் கூடிய வாரம். அதிருஷ்டக்காரன்னு சொல்லுவாங்க இல்லையா, திடீர்னு நமக்கு எதிர்பார்க்காம நாம் கனவு கண்டு நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. முக்கியமாக உங்களுடைய அஃபீஷியல் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப நல்லாவே உயரக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது ப்ரமோஷன் சொல்ல முடியாது, ப்ரமோஷன் மாதிரி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க போகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. மகர ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அதாவது ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீ மகாசக்தியை நமக இந்த வாரந்தோறும் முழுவதும் சொல்லுங்கள். சனிக்கிழமை வந்து ஒரு அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லது. கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வெளிநாடு யோகம், வெளிநாடுக்கு போகணும், படிப்பு நிமித்தமாக நான் வெளிநாட்டுக்கு போகணும், எனக்கு வந்து இந்த வேலை பிடிக்கல, நான் விட்டுட்டு வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும் அப்படின்னா இந்த வாரம் ஆப்டான வாரம். ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்க அவாய்ட் பண்ண வேண்டியது 2, நான்வெஜ் சாப்பிடாதீர்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை. அதாவது 21/9/2025 அன்று. ஏன்னா நவராத்திரியில வந்து நம்ம எடுக்க மாட்டோம், பித்திருபக்ஷத்துலையும் எடுக்க மாட்டோம் அப்படின்னாலும் இருந்தாலும் நான்வெஜ் சாப்பிட வேண்டாம். 1. 2வது, நோ ஆர்கியூமெண்ட்ஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்பவுஸ். உங்களுடைய வாழ்க்கை துணையோடையும் உங்களுடைய நண்பர்களோடையும் ஆர்கியூமெண்ட் வைத்துக் கொள்ளவே வேண்டாம். அதுவும் கூட திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாட்களையுமே சதய நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு அன்னைக்கு ஏதாவது வந்து வெளியூர் போகணும், அதாவது வந்து 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வெளியூர் போகணும் அப்படின்னா மதியத்துக்கு மேல நீங்க பிளானை மாற்றிக்கொள்ளுங்கள். ஏன்னா சந்திராஷ்டமத்தினால. பூரட்டாதி வந்து 23ஆம் தேதி வரதுனால, பூரட்டாதிங்கிறது குருவனுடைய நட்சத்திரம், பெரிய ஒன்றும் பாதகம் கிடையாது. ஆனா குழந்தைகளுடைய விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். குழந்தைகளுக்காக அன்னைக்கு பண்றதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். லவ் ப்ரப்போசல்ஸ் வந்து சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு யோகம் தான், அதில் ஒன்றும் டவுட்டு கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையை விட்டுட்டு நம்ம இது பண்ணலாம். திருமண ஏற்பாடுகள் குயிக்காக நடந்து பெண் குழந்தைகளுக்கு உடனடியாக வெளிநாடு யோகம் திருமணத்துக்கு பிறகு கிடைக்கக்கூடிய, அல்லது தூரமாக நம்ம இருந்த ஊரை விட்டு தூரமாக போகக்கூடிய யோகம் இருக்கிறது. ஷேர் மார்க்கெட்ல எதிர்பாராத லாபம் இருக்கிறது. நட்பு, அதாவது வந்து உங்களுடைய எதிர்பாலினம் இருக்கக்கூடிய நட்பு, குறிப்பாக பெண் நண்பிகளினுடைய உங்களுக்கு அந்த ஒரு அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதாவது ஒரு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. வாழ்க்கையில் வந்து தாத்தா பாட்டியை கொஞ்சம் வந்து மிஸ் பண்ணுவோம் நம்ம, இல்லைன்னா அவர்களுக்கு கொஞ்சம் சேவை பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. பேச்சில் வந்து அதாவது ஒரு மெசேஜ் வந்தால் உடனே ரிப்ளை பண்ணுங்க, ஒரு மெயில் வந்தால் உடனே ரிப்ளை பண்ணுங்க. அங்கு நீங்கள் டிலே செய்து விடுவீர்கள். அதுதான் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து குயிக்காக இருக்கணும். ஒரு பெரிய பதவியில் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் பண்ணிடுங்க. அரசியலில் இருப்பவர்கள் உடனடியாக உங்களுக்கு வந்த அந்த ஒரு வாய்ப்பை நழுவ விடாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது வந்து ராகு வந்து லக்னத்திலிருந்து குரு அவரை பார்த்து கொண்டு இருக்கிறார். 2 பேருமே வந்து புனர்வசுல, அதாவது குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள். குரு வந்து தன்னுடைய ஓன் நட்சத்திரம் புனர்வசு, அதுல இருக்கார். ராகு வந்து பூரட்டாதியில வந்து இருக்கிறார். அவரை வந்து குரு பார்க்கறது ரொம்ப லக்கியான வாரம். அது மட்டுமல்ல, 9க்குண்டானவனுடைய நட்சத்திரத்துல கேது உட்கார்ந்து, கேதுவனுடைய நட்சத்திரத்துல சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறார். அப்படிங்கும்போது வியாபார ரீதியாகவும் லக்ஸுரி வயசும், அதாவது ஒரு அலுவலகத்துல ஒரு லக்ஸரியான ஒரு ப்ரமோஷன்ஸ், ஒரு ஹைக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சேலரியில உயர்வு ஏற்படும். ஆனா சில பேருக்கு கொஞ்சம் வேலையே போயிடும். வேலை போயிட்டாலும் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நல்ல வாய்ப்புகள் கொண்ட வாரம் அப்படின்னு சொன்னா கும்பராசிக்காரர்களுக்கு குறையே கிடையாது. நம்ம ரெஸ்பான்ஸ் தான் குயிக்கா பண்ணணும். குழந்தை யோகம், நல்ல குழந்தை யோகம் இருக்கு. முக்கியமாக ஃபினான்ஸ் வைத்து நடத்துபவர்கள், ப்ராப்பர்ட்டி டீலர்ஸ், கல்வி ஸ்தாபனங்கள் வைத்து நடத்துபவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு லாபம். வண்டி வாகனங்கள் வைத்து, அதாவது டிராவல் ஏஜென்சி வைத்திருப்பவர்கள், லாஜிஸ்டிக் வைத்திருப்பவர்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல கண்டிப்பாக லாபம் இருக்கு, கொஞ்சம் பார்த்து நம்ம பண்ணணும். ஹெல்த் வைஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா
மெயினாக நான் சொல்கிறது ஒரு மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இருப்போம். நம்ம சைக்கலாஜிக்கலாக வந்து கொஞ்சம் நம்ம பேசுறது வந்து நம்மளே நான் சொல்லிட்டு சொல்லலைன்னு சொல்லுவோம், சொல்லாமையே சொல்லிட்டோன்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான நம்மளுடைய பர்சனல் விஷயத்திலே நம்ம வந்து பொருள்களை மறந்துடுவோம். இதுதான் வந்து நம்ம தவிர்க்க வேண்டியது. கும்பராசிக்காரர்களுக்கு வந்து மெயினாக வழிபட வேண்டிய தெய்வம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் ஹனுமானும், பிறகு அம்பாளும், அம்பிகை. அதில் வந்து நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை என்று ஒரு சிவன் கோயிலுக்கு போய் அம்பாளுக்கு ஒரு குங்கும அர்ச்சனை கொடுத்துட்டு வாங்க. ரொம்ப நல்ல கல்யாணம், அதாவது தடை ஏற்படுபவர்களுக்கு தடை நீங்கி உடனடியாக திருமணம் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு. அப்பாவுடைய பெரிய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வரும். எந்தெந்த விஷயத்துலனா வெளியூர் போகும்போது நீங்கள் வந்து உங்களுடைய பொருள்களை பத்திரப்படுத்தி விடுங்க. அதுதான் மெயின் ஒன்று. அப்புறம் ரொம்ப லாங் ட்ரிப் போகும்போது உங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகாமல் ஒரு நம்ம வந்து வாடகை வண்டி வச்சு கொள்ளலாம். இல்லது நம்ம வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனை ட்ரெயின் அல்லது பஸ் அல்லது ஃப்ளைட்டை யூஸ் பண்ணலாம். நல்லது என்ன அப்படின்னு கேட்டால், வெளிநாடுகளுக்கு போகின்றவர்கள் நிரந்தரமான ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பெண் மாப்பிள்ளை கிடைக்கக்கூடிய அமைப்பு, உடனே வந்து ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வேலையில் வந்து ஒரு ப்ரமோஷன்ஸ், ஒரு நல்ல ஒரு நிலையை கிடைக்கக்கூடிய அமைப்பு, மனசு வந்து கொஞ்சம் சஞ்சலமாக இருந்தாலும் முதல் 2 நாட்கள், பிறகு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதெல்லாம் வந்து இந்த வாரம் நமக்கு வேண்டாம். அப்படியே நீங்கள் அதை வந்து டீல் பண்ணி ஆகணுமா புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாளில் பண்ணிடுங்க. முக்கியமாக மீனராசிக்காரர்களுக்கு வந்து பூரட்டாதி உத்திரட்டாதி இது வந்து 24, 25. புரட்டாதி 24 காலையில் இருக்குது. புரட்டாதிக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. உத்திரட்டாதி ஏன்னா சனியினுடைய நட்சத்திரம், அவர் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கார், சூரியன் பார்த்து இருக்கிறாருங்கும் போது மெயினாக கவர்மெண்ட் ரிலேட்டட் அரசாங்கத்தினுடைய நிமித்தமாக இருக்கிறது. பிறகு எலக்ட்ரானிக் சோலார் சிஸ்டம் இதில் இருப்பவர்கள் மட்டும் பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம், அன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம். ரேவதி நட்சத்திரம் 26ஆம் தேதி, அதாவது வந்து வியாழன் வெள்ளியில் வந்து ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வராது. ரேவதி நட்சத்திரக்காரில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா, பெண் மாப்பிள்ளை பார்ப்பதோ அல்லது வந்து ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதோ இது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கணும். மெயினாக சகோதரனோட சண்டை வைத்து கொள்ளக்கூடாது. சரி, மற்ற பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம், கடன் வாங்கக்கூடிய யோகம், பிறகு வண்டி வாங்கக்கூடிய யோகம், வண்டி வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிஃப்டாக கிடைக்கக்கூடிய யோகம், ஷேரில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் செவ்வாய் நிமித்தமான, அதாவது செவ்வாய் வந்து 2க்கு உண்டானவன் 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தையே பார்க்கறதுனால செவ்வாய் நிமித்தமான ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடு கட்டட, அதாவது சிமெண்ட்டு, பெருக்கு, மணல் இந்த மாதிரியான கம்பெனியின் மூலமாக ஒரு லாபம் உண்டு ஷேர் மார்க்கெட்டில். தாத்தா பாட்டியினுடைய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு வந்து கோர்ட்டு கேஸில் வந்து நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய யோகம் உண்டு. பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. பிறகு புதாதித்ய யோகம் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால தன்னை விட கொஞ்சம் இளைய, அதாவது மாப்பிள்ளையை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நல்லபடியாக வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பிசினஸ்ல வந்து கொஞ்சம் 8க்கு உண்டானவன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால விபரீத ராஜயோகம் இருக்கு. கொஞ்சம் ஒரு மாதிரி நஷ்டம் அடைகிற மாதிரி இருந்தாலும் கலங்க வேண்டாம். அது ஒரு நன்மைக்கு, அது இரட்டிப்பு பலன்களை, அந்த அனுபவமானது உங்களுக்கு இரட்டிப்பு பலன்களை கொடுக்கும். கண்டிப்பாக உண்டு. கணவன் மனைவி உறவுக்குள்ள நீங்க வந்து வெளியூர் போகும்போது முதல் நாள் ஞாயிறு திங்களை விட்டுட்டு தாராளமா வெளியூர் போயிட்டு வரலாம். எல்லா வெளிநாடு யோகமும் இருக்கிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, முக்கியமாக பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதவி பட்டம், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரியான குரூப் ஏ எக்ஸாம்ஸ் இதெல்லாம் வந்து நல்லபடியாக கிளியர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. மீனராசிக்காரர்களுக்கு அதாவது வந்து இந்த ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னாக்கா, வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தோம்னா இருக்கிறதுலே அற்புதமான வாரம் உங்களுக்கு தான். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர், அப்புறம் லக்ஷ்மி நாராயணர், அதை வழிபடுங்கள். முக்கியமாக நவராத்திரியில் வந்து நீங்கள் லலிதா சஹஸ்ரநாமம் சொன்னீங்கன்னா ரொம்ப 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 நல்லது உங்களுக்கு. ஆக 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த வாரமானது அம்பிகையினுடைய அருளால் அனைத்து செல்வங்களும் சக்திகளும் வாழ்க்கையினுடைய வளமும் பெருகி மிகுந்த சக்திசாலிகளாக வெற்றியை கொண்டவர்களாக மாற வேண்டும், அடைய வேண்டும்.
பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.